கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் நம்முடைய பரமபிதா யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அன்பின் வாழ்த்தலை முதலில் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேன் சார்ந்திருக்குதான பாண்டிச்சேரி சபையில் உள்ள ஒவ்வொரு பசுத்தவான்களுடைய அன்பின் வாழ்த்தலை கூட உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய மிக பெரிதான கிருபை, அவருடைய மட்டில்லாத தயவு, இரக்கம் நம்முடைய உசிறு கூட்டமா இந்த இடத்துல கூட்டி சேர்த்து அவருடைய மகிமை நிறைந்த நாமத்தை தொழுது கொள்ளவும் வல்லமையுள்ள அவருடைய வார்த்தைகளை குறித்து தியானிப்பதற்கும் தேவன் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஒரு நாளுக்காகவும் இந்த ஒரு நேரத்திற்காகவும் மீண்டும் நம்முடைய ரசிகர் வழியாக நாம் நன்றிகளையும் துதி சோத்திரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு வழியாக எடுத்துக் கொள்ளலாம். இதனாலே நாம் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு ஏற்கனவே சகோதரர் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா ஜெபத்தின் ரகசியம். ஜெபத்தின் ரகசியம் அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்ச நேரம் இந்த ஒரு தேவனுடைய வார்த்தைகளை பார்க்க போறோம். ஸோ நம்ம எந்த ஒரு இப்போ ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படின் போது எந்த ஒரு காலகட்டத்தில் இருப்போங்க? இப்போ ரீசெண்டா நம்ம என்ன அனுசரிச்சோம் அப்படின்னா கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூற அந்த ஒரு நாளை அனுசரிச்சோம். ஸோ அதனுடைய அனுபவங்கள் நமக்கு கண்டிப்பா நிறையவே இருக்கும். தேவன் கடந்த ஒரு வருடம் முழுவதும் எப்படி நம்மளை கைட் பண்ணாங்க, ஸோ அந்த அனுபவங்களை எப்படி நம்ம அதை சரியா சரிப்படுத்திட்டு அடுத்த ஒரு இந்த ஒரு வருடத்துக்குள்ள நம்ம போகணுன்றதெல்லாம் யோசிச்சோம். இப்போ நம்முடைய கர்த்தர் உயிர்த்தெழுந்த அந்த காரியங்கள்லாம் குறித்து நிறைய நம்ம பாடங்கள்லாம் கேட்டுட்டு இருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட பாடங்களை எடுக்கல, மாறா அவருடைய லைஃப்ல நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம், அதை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஏன்னா நம்முடைய ஒரு லைஃபுக்கும் புது சிருஷ்டியா அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய லைஃபுக்கும் என்னவா இருக்குன்னா இது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் அப்படின்றதுனால இது ஒரு பாடத்தை பார்க்க போறோம். ஸோ ஜெபம் அப்படின்றது நமக்கு நல்லாவே என்னங்க தெரிஞ்ச ஒரு காரியம். ஜெபம்னா என்னங்க? தேவன் கிட்ட நம்ம பேசுறது, அவரோட வந்துட்டு அந்த ஒரு கம்யூனிகேட் பண்றது, அவர்கிட்ட உறவாடக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜெபம் அப்படின்னு சொல்லி. இதை நம்ம குறித்து நம்ம அதிகம் பார்த்துருக்கோம். எங்கேயே பார்த்துட்டோம்னா பேசிக்லயே என்ன பண்ணிருக்கோம், சப்ஜெக்டே அது என்ன பண்ணிருக்கோம்னா பார்த்துருக்கோம். இப்ப தெரியும் ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க வந்துட்டு கம்யூனிகேட் பண்றது, அந்த பேசக்கூடிய அந்த ஒரு உறவு வந்துட்டு நமக்கு தெரியும். ஆனா தேவனோட உறவாடக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஜெபம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஜெபத்தின் ரகசியம் அப்படின்னும் போது இந்த ஒரு ஜெபத்தை வந்துட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய லைஃப்ல எந்த அளவுக்கு அதை பண்ணாங்க, ஸோ அதுல இருந்து என்ன படிப்பினைகள் நமக்கு இருக்கு அப்படின்றத என்ன பண்ண போறோங்க பாடத்துல பார்க்க போறோம். ஸோ ஆதார வசனம் வாசிக்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவருடைய இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷனுக்கு ஜெபம் பண்ணின போதித்தது போல நீங்களும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். என்ன ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க, ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி, ஸோ நிறைய இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜெபம் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் என்னதான் பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் தேவனோட ப்ரேயர் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாருங்க, அதிகாலையில இருட்டோட எழுந்து என்ன பண்ணிடுவாருன்னா மலைக்கு மேல போயிட்டு அங்க ப்ரேயர் பண்றது, ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் என்ன பண்ணுவாருன்னா தனியா ஒரு இடத்துல போயிட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அவருடைய சீஷர்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல, யோவான் ஸ்நானகன் வந்து அவருடைய சீஷருக்கு ஜெபம் பண்ண என்ன பண்ணியிருக்காரு, கற்றுக் கொடுத்திருக்காங்கல்ல, அப்ப நீங்களும் எங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ண நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த யாரு கேட்கிறாங்க? சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. இப்ப என்ன ஒரு கொஸ்டின்னா, சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாதுங்களா? தெரியும்ல. அவங்க யார் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல விட்டு யூதர்களும் இருக்காங்க, எல்லாருமே அதுல இருந்தாலுமே கூட அவங்க அதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ ஜெபம் பண்ற ஒரு விஷயம்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அப்புறம் ஏன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட கேட்கணும், எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க, எப்படி பண்ணணும்ன்றது
யார்கிட்ட பண்ணணும்? வெரி குட். அதுதான் கேக்குறாங்க. ஓகே. அவங்க சில விஷயம் எதிர்பார்த்து பிரேயர் பண்ணாங்க. அப்பா கிட்ட பேசுற ஒரு விஷயம். அப்பா கிட்ட நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, அவங்க பிரேயர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்ப என்ன நடந்திருக்குன்னா, தங்களுடைய போதகர் பண்றதை பாக்குறாங்க. இப்ப அவருடைய பிரேயரை பார்க்கவும் இவங்களுக்குள்ள என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, எங்களுக்கும் அதை சொல்லி கொடுங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. அதை அவங்க பார்த்து அதுல ஈர்க்கப்பட்டு என்ன பண்ணிருக்காங்க, எங்களுக்கும் அந்த ரகசியத்தை என்ன பண்ணுங்க, சொல்லி கொடுங்க. உண்மையாலுமே நம்ம இந்த ஒரு பாடத்தினுடைய நிறைவுல பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான ஒரு விஷயம் அப்படின்னு. அப்போ எதனால அவங்க ஈர்க்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவர் பிதாவாகிய தேவனோடு பெற்றிருந்த அந்த ஒரு உண்மையான ஐக்கியம். அவரு எங்க நின்று பிரேயர் பண்ணாலும் அவரு டைரக்டா பிதாவாகிய தேவனோடு அந்த ஒரு உறவாடக்கூடிய விஷயத்த யாரெல்லாம் பார்த்திருப்பாங்க? சீஷர்கள் பார்த்திருப்பாங்க. அவர் பேசுற விதமாகட்டும், அந்த ஒரு அதிகார தோனியோட சத்தியத்தை சொல்றதாகட்டும், அது மட்டும் இல்ல, அவர் பிரேயர் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் முகத்துல அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ், அந்த ஒரு புத்துணர்வு, அந்த ஒரு திருப்தியான மனநிலை, அந்த ஒரு சந்தோஷத்தெல்லாம் அவங்க பார்த்திருப்பாங்கல்ல. இவ்வளவு நாள் நாமளும் பிரேயர் பண்ணியிருப்போம், ஆனா இந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சியை, இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நம்ம லைஃப்ல நம்ம பெற்றதே இல்லையே. எப்படி ஆண்டவரே உங்களால் மட்டும் முடியுதா? அதை தான் எங்களுக்கு என்ன பண்ணுங்க, சொல்லி கொடுங்க. சோ இவங்க மட்டும் தானா அப்படின்னா, போர்ச்சவர்கள் முதற்கொண்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈர்க்கப்பட்டிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, வேதபாரகர் பரிசேயர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு வர சொல்லும் போது போர்ச்சவர்கள் போயிட்டு சொல்லுவாங்க, அவரை போல அந்த மனுஷனை போல ஒருவரும் ஒரு காலம் பேசினதில்லை. அவங்க புறஜாதியாராவே இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய வேதபாரகர் பரிசேயருடைய ஆலோசனையும் அவங்களுடைய வேதத்தையும் கேள்விப்பட்டிருக்காங்க. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுறதையும் கேட்கும் போது அவங்களால டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியுது, அவரை மாதிரி யாரும் பேசினது இல்லை அப்படின்னு. அப்போ சீஷர்களும் பாக்குறாங்க, மற்றவங்களும் பாக்குறாங்க, அவர்கிட்ட ஒரு வேறுபட்ட ஒரு காரியம், எப்படி இந்த அளவுக்கு ஒரு திருப்தியான மனநிலை. ஏன்னா அவர் உண்மையா தேவனோட என்ன பண்ணியிருந்தாருங்க, அந்த ஒரு ஐக்கியம், அவரோடு கூட அந்த ஒரு உறவை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டே இருந்தாருன்னா அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தார். காலையில தொடங்கி ஈவினிங் வரைக்கும் தலை சாய்க்க அவருக்கு இடம் இல்லை, ஃபுல்லா ஊழியம். ஆனாலும் அதை முடிச்சுட்டு டயர்ட்லையும் கூட போய் என்னதான் திரும்ப பண்றாருங்க, திரும்பவும் தேவன்கிட்ட போய் அந்த ஒரு பலனை வல்லமையை என்ன பண்றாருன்னா பெற்றுக்கொள்றாருன்னு சொல்லி பாக்குறோம். சோ இவ்வளவு விஷயங்களை பார்த்துட்டு தான் சீஷர்கள் கேட்டிருக்காங்க. சோ பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இதே போல ஒரு சம்பவம் நடந்திருக்கு இல்லைங்களா, ஞாபகம் வருதுங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த மாதிரி யாராவது தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணி அவங்க முகம் ரொம்ப பிரகாசமா ஆன மாதிரி. யாருங்க? மோசே. மோசே என்ன பண்ணாருங்க, அந்த ஒரு சீனாய் மலையில போயிட்டு தேவன்கிட்ட அந்த ஒரு கட்டளையை பெற்றுக்கொள்ள வரும்போது 40 நாள் மேல இருந்து வரும்போது கீழே வரும்போது அவருடைய முகம் எப்படி இருந்ததுன்னா பிரகாசமா இருந்தது. வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கின போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவர் அறியாதிருந்தார். சோ மோசே தேவனோட அங்க மலையில பேசிட்டு கீழே இறங்கி வரும்போது அவருக்கே தெரியல தன் முகம் அந்த அளவுக்கு பிரகாசமா இருந்தது. மற்றவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணிட்டாருங்களா, தன் முகத்தை மூடிக்கொள்ற அளவுக்கு அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமா இருந்திருக்கு. காரணம், யாரோட அவர் பேசிட்டு வந்திருக்காங்கன்னா தேவனோட பேசிட்டு வந்திருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயம் என்னத்தை வெளிப்படுத்துது அப்படின்னா, உண்மையா தேவனோட அந்த ஒரு ஐக்கியத்துல அந்த ஒரு உறவுல நம்ம இருக்கும்போது நம்மளும் அந்த ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், அந்த ஒரு மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இவங்கள்ட்ட இருந்து பாக்குறோம். சோ இந்த ஒரு விஷயத்தை குறிச்சு தான் சீஷர்கள் எங்களுக்கும் நீங்க கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒரு ஜெபத்தோடைய ரகசியத்தை என்ன பண்றாருங்க, ஓபன் பண்றாங்க. வாசிக்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 2-4ஆம் வசனம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 2-2ஆம் வசனம் முதல். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணின போது பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. 3ஆம் வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தரணும். எங்கள் பாவங்கள் எங்களுக்கு மன்னியும், நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். அவ்வளவுதாங்க. இதுதான் அந்த ஒரு ஜெபம். இப்போ சீஷர்கள் கேட்டதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றதுக்கு
அந்த ஒரு ரகசியத்தை என்ன சொல்றாருன்னா ஒரு 7 ஸ்டெப்ல என்ன பண்ணிட்டாரு சொல்லி முடிச்சிட்டாங்க. பொதுவா ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் சொல்லணும் அப்படின்னா சுருக்கமா சொன்னா அது எப்படி புரியும், அவங்களுக்கு ஈஸியா அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நிறைய பேசினாதான் நிறைய சொன்னாதான் அவங்களுக்கு புரியும்னு அந்த ஒரு மனநிலையில பேசுவோம். உதாரணத்துக்கு ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு வெளியூர்ல இருந்து லெட்டர் போறாரு, கடிதம் எழுதுறாரு. ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாரு பையனுக்கு, அதை சொல்லிட்டாரு, எழுதி அனுப்பிட்டு கடைசியா ஒண்ணு எழுதுறாரு, எனக்கு வந்துட்டு அதிக நேரம் இல்லை, இருந்ததுதான் நான் இன்னும் உனக்கு சுருக்கமா எழுதி அனுப்பியிருப்பேன் அப்படின்னு. பொதுவாக நாம என்ன சொல்லுவோம், எனக்கு இன்னும் அதிக நேரம் இல்லை, இருந்தா இன்னும் 4 பக்கம் உனக்கு என்ன பண்ணிருப்பேன் எழுதி அனுப்பியிருப்பேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனா அந்த அப்பா என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு இன்னும் நேரம் இருந்தா நான் என்ன சொல்ல வரேன்ற விஷயத்த உனக்கு இன்னும் சுருக்கமா எழுதி அனுப்பியிருப்பேன் அப்படின்றாரு. அப்போ ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மாதிரி யாரும் இந்த மாதிரி சுருக்கமா அந்த விஷயத்த சொல்ல முடியாது அப்படின்றத சகோதரங்க பதிவு பண்றாங்க. அப்போ இந்த ஒரு 7 ஸ்டெப்புக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கு. அதை ஷார்ட்டா எந்த அளவுக்கு சீஷருக்கு சொல்லணுமோ அதை என்ன பண்ணிட்டாரு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ ஒண்ணு நம்ம அதான் பார்க்க போறோம். முதலாவது என்ன அப்படின்னா பரமண்டலில் இருக்கின்ற எங்கள் பிதாவே. நமக்கு இந்த ஜெபம் ரொம்ப பரிச்சயமானது, கரெக்டாங்களா? நம்ம பெயர் செல்ல இருக்கும்போது சரி, எல்லா இடத்துலயும் யார் இந்த ஜெபத்தை என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே பண்ணுவாங்க. பட் புது சிருஷ்டியா அழைக்கப்பட்டிருக்க நாமோ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கவங்க இதற்குள்ள இருக்க ஆவிக்குரிய அர்த்தங்கள் நம்ம என்ன பண்ணலாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு அதோட கூட தேவனிடத்துல பிரேயர் பண்ணும்போது இன்னும் அதற்கான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பிரேயர் பண்ண போயிட்டு நம்ம அமர்ந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லும் போது நம்ம மைண்ட்ல என்னெல்லாம் வரணும், என்னெல்லாம் அது வலியுறுத்துது உணர்த்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதலாவது நம்ம யாரு அப்படின்னா அந்த குடும்பத்துல ஒரு அங்கத்தினர் நான் அப்படின்றத நமக்குள்ள என்ன பண்ணுதுங்களா ஞாபகப்படுத்தும். சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே என்ன பண்ணல, எங்க தேவனை பிதா அப்பா அப்படின்னு என்ன பண்ணதில்லை, கூப்பிட்டதில்லை. இப்ப இயேசு கிறிஸ்து தான் வந்து என்ன பண்றாரு, எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல பரமண்டலிக்கின்ற எங்கள் பிதாவே. எங்கள்னும் போது என்ன பண்றாங்க, அந்த ஒரு குடும்பத்துக்குள்ள என்ன பண்ணிட்டோம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த ஒரு புத்திர சுவிகாரத்தை அந்த ஒரு ஐக்கியத்தை யாரு பெற்றிருக்கோமா, நாம பெற்றிருக்கிறோம் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரணும். அது மட்டும் இல்ல, நாம் அவருக்கு விசேஷித்தவர்கள். பூமியில எவ்வளவோ மனுக்குலம் இருந்தாலும் எவ்வளவோ பேர் வந்துட்டு கடவுளை தேடிட்டு இருந்தாலும் உண்மையான தேவனை வணங்கக்கூடிய நாம யாருங்க அவருக்கு விசேஷித்தவர்கள் இருக்கிறோம் பாக்குறோம். கடைசியா நாம் அவருடைய ஊழியக்காரருடைய வீடா இராமல் அவருடைய புத்திரர்களா இருக்கிறோம். அப்போ ஊழியக்காரர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது மாம்சீக இஸ்ரேலர். அவங்க யாராவது தேவன் அப்பான்னு கூப்பிட முடியுங்களா? அவங்க என்னதான் பண்ணாங்க, தேவனுக்கு ஊழியம் பண்ணாங்க, அவங்களுக்கு தேவன் எஜமான், அவர் தான் ராஜா எல்லாமே. ஆனா அந்த ஒரு புத்திர சுவீகாரம் அவங்களுக்கு என்ன பண்ணல, கொடுக்கப்படல. அப்போ யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்திருக்கிற நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு தான் அந்த ஒரு புத்திர சுவீகாரம். அப்ப என்னெல்லாம் அந்த மைண்டை நமக்கு வரணும், நமக்கு எதெல்லாம் வலியுறுத்துதுன்னு சொல்லும் போது நானும் அந்த ஒரு குடும்பத்துல தெய்வீக குடும்பத்துல ஒரு அங்கம். அந்த குடும்பத்துல ஒரு அங்கம், எனக்கு அவர் அப்பான்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த நமக்கு ஞாபகப்படுத்தணும். எல்லாத்துக்கும் மேல நாம வந்துட்டு ஊழியக்காரர்கள் இல்ல, அவருடைய குடும்பத்துல ஒரு உறுப்பினர் அப்படின்றத நம்ம பாக்குறோம். சோ எப்படி வந்து நாம அவருடைய பிள்ளைகளா ஆனோம் அப்படின்னும் போது வசனம் வாசிக்கலாம். யோவான் 1:12. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சோ எப்படி தேவனுடைய பிள்ளைகளா ஆனோம் அப்படின்னும் போது எப்படி ஆனோங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசம் வச்சு அவருடைய ஈடுபலியை ஏற்றுக்கொண்டதுனால இப்ப என்னவா ஆயிற்றுக்கோங்க, நம்ம பிதாவாகி தேவனுடைய பிள்ளைகளா அந்த ஒரு அதிகாரம். எப்படி அதிகாரம் கொடுக்குறாங்கன்னு சொல்லும் போது கூட இந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை என்ன பண்ணியிருக்காருங்களா நம்மளுடைய இருதயங்கள்ல வச்சுதான் என்னவா மாத்திருக்காருன்னா அவருடைய பிள்ளைகளா நம்மள மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ என்னெல்லாம் நமக்கு வரணும்னா, நான் அவருடைய பிள்ளை கிறிஸ்து இயேசுவின் மூலம் நான் அந்த ஒரு பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்று அவரோட வந்துட்டு ஒப்புரவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்திருக்கிறேன். அதனால நான் அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறேன். எல்லாத்துக்கும் மேல எபிரேயர் 4:16 வாசிக்கிறோம், நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் என்பது. எப்பெல்லாம் வந்துட்டு நம்ம விழுந்து போறோமோ பலகீனத்துல, எப்பெல்லாம் சோர்ந்து போறோமோ, தேவனை விட்டு ரொம்ப தூரம் போறோமோ, அப்பெல்லாம் என்ன பண்ணலாங்க, தைரியமா என்ன பண்ணலாம், கிருபாசனத்தின் முன் நம்ம என்ன பண்ணலாம்னா போயிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன இருக்குங்க, சலுகை இருக்கு.
வேற யாருக்கும் கிடைக்காத அந்த ஒரு சலுகை. அதனாலதான் நம்ம யாருங்க விசேஷித்தவர்கள் தேவனுடைய பார்வையில. எவ்வளவோ ஜனங்கள் இருந்தாலும் இந்த புது சிருஷ்டிகள் மட்டும் தேவனுக்கு ரொம்ப விசேஷமானவர்கள். ஏன்னா நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒருத்தர் இருக்காரு. யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம மேல அதிகப்படியான இரக்கம் வைத்து என்ன பண்றாருங்க, எப்பெல்லாம் நம்ம வந்துட்டு சோர்ந்து போகும்போது நமக்காக பிதாவின் இடத்துல அவரு பரிந்து பேசுறாரு. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்களுக்கு இரக்கத்தை காட்டக்கூடியவரா இருக்காரு. ஏன்னா நம்ம நேரா பிதாவாகிய தேவன் முன்னாடி போக முடியாது. ஏன்னா அவருடைய சிங்காசனம் நீதியின் சிங்காசனமா இருக்கு. ஆனா கர்த்தர் இயேசு அவருடைய சிங்காசனம் இரக்கம் நிறைந்தது. சோ நம்ம போகும்போது அங்க இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ முதலாவது ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, பரமமண்டலில் இருக்கின்ற எங்கள் பிதாவே சொல்லும் போது இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம பிரேயர் பண்ணும்போது இந்த ஒரு குடும்பத்துக்காக, இந்த ஒரு ஐக்கியத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம், பிரேயர் பண்ணலாம். அப்ப என்னெல்லாம் மைண்டுக்கு வரும்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள், இவங்க எல்லாரும் என்னுடைய சகோதரிகள். எதனால இணைக்கப்பட்டிருக்கோம்னா, கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தால இணைக்கப்பட்ட பந்தம் இது. அதனால வந்த உறவுகள். இப்ப இதெல்லாம் இந்த குடும்பம் மொத்தமும் சேர்ந்துதான் பிதாவாகிய தேவனுடைய அந்த தெய்வீக குடும்பத்துக்குள்ள போக போறோம் அப்படின்ற இந்த மனநிலையோடு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிரேயர் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறோம். ரெண்டாவது ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இப்ப அடுத்து என்ன ஒரு விஷயத்த சொல்றோம்னா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தேவன் எப்படிப்பட்டவங்க, அவருடைய நாமம் எப்படிப்பட்டது, ஸோ இதை குறிச்சு நம்மளுடைய மைண்ட்ல வரணும். அது இதெல்லாம் எதை வலியுறுத்துது அப்படின்னும் போது, தேவன் நமக்கு எவ்வளவு விசேஷித்தவர். ஸோ தேவனுக்கு நம்ம எவ்வளவு விசேஷித்தவங்கன்னு முன்னாடி பார்த்துட்டோம். இப்போ நமக்கு அவர் எப்பேற்பட்டவங்க, விசேஷித்தவர் அவரு. நாம் அவரிடத்தில் வைத்திருக்கும் பயபக்தி, கனம், மரியாதை ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. அவரை எந்த அளவுக்கு நம்ம விசேஷித்தவர்களா, அவரை வந்துட்டு மேன்மையானவரா பாக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம அவருக்கு மேல நமக்கு என்ன வருங்க, ஒரு பயபக்தி இருக்கும், ஒரு மரியாதை, ஒரு கனம், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், வெளிப்படுத்துறோம். துணிகரமா எந்த ஒரு பாவத்தையும் நம்மளால செய்ய முடியாது இல்லையா. என்ன பண்ணுவாங்க, தேவன் பாக்குறாங்க. யோசேப்பு சொன்னார் இல்லைங்களா, தேவன் பார்க்கும்போது பாக்குறாங்க நான் எப்படி இந்த ஒரு பாவத்தை செய்வேன்னு. ஸோ அப்போ எல்லா அனுபவிக்கக்கூடிய விஷயங்களும் நமக்குள்ள இருந்தாலும் தேவனுக்கு பயந்து அவருக்கு அந்த மரியாதையை கொடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அவருக்கு கனத்தை கொடுக்குறோம்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்ல, நம்முடைய வழிகளை காட்டிலும் அவருடைய வழிகள் உயர்ந்தது என்று ஏற்றுக்கொள்கிறோம். உண்மைதானுங்களா? நம்முடைய வழியும் அவருடைய வழியும் ஒண்ணுங்களா? அப்ப இதெல்லாம் பார்க்கும்போதே தேவன் எவ்வளவு பெரியவங்க, அவங்களுடைய வழி அதெல்லாம் நம்ம மூளைக்கே எட்டாது. இந்த காலை தியானத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா, சனிக்கிழமை விடுதல, அவரை நினைக்கும் போது மனித மூளை நிலை தடுமா இருக்கிறது. அதை வந்துட்டு நம்மளால யோசிக்கவே முடியாது ஒரு ஸ்டேஜுக்கு மேல. சோ அப்பேற்பட்டவங்க நம்முடைய பிதாவாகிய தேவன். எல்லாத்துக்கும் மேல எல்லா நாமங்களை காட்டிலும் அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை உணர்கிறோம்னா அதை டேஸ்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு எவ்வளவு நாமங்கள் இருக்கு பூமியில, எவ்வளவோ உருவ வழிபாடுகள், தெய்வங்கள் இருக்கு. ஆனாலும் நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவங்க, அவருடைய நாமம் எப்பேற்பட்டது, அவருடைய அன்பு எப்பேற்பட்டதுன்றத டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு கனம், மகிமையை நம்ம என்ன பண்றோம், கொடுக்கணும். இதுதான் சங்கீதக்காரன் சொல்லும் போதே வாசிக்கலாம். சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 29. சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அவருடைய நாமத்துக்கு உரிய மரியாதை நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு செலுத்தணும். பரிசுத்த அலங்காரம் சொல்லும் போது, அலங்காரமே தெரியும் இல்லைங்களா, மேக்கப். எங்கேயாவது வெளியே போனா என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க, அப்படியே போயிடுவோமா, ஃபேஸ் வாஷ் பண்ணி அதை கொஞ்சம் இதெல்லாம் போட்டு பவுடர்லாம் போட்டு கொஞ்சம் நீட்டா என்ன பண்ணுவோம்னா போவோம் இல்லைங்களா. இப்போ பரிசுத்த அலங்காரம் போது கர்த்தரை தொழுது கொள்ள போகும்போது அதுக்கே உரிய அலங்காரம், அந்த ஒரு பரிசுத்தம், தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு பரிசுத்தம் நம்மளுடைய லைஃப்ல இருக்குதா, அதன்படி வாழ்றோமா, இந்த ஒரு நீதியின் வஸ்திரம் கரைபடாம பாத்துக்கிறோமா. அந்த ஒரு அலங்காரத்தோட கர்த்தரை நீங்க என்ன பண்ணுங்க, தொழுது கொள்ளுங்க. அவருடைய நாமத்துக்குரிய மகிமை நீங்க என்ன பண்ணுங்க, செலுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவங்க அப்படின்னா, சரி பாக்குறோம் இல்லைங்களா இந்த பிக்சர்ல. சோ இந்த பால்வழி அண்டம் போது இந்த மாதிரி நிறைய பால்வழி அண்டம் இருக்கு. அதுல ஒண்ணுதான் சூரிய குடும்பம். அதுக்குள்ளதான் நாம யாருங்க இருக்கோம், பூமியில நாம இருக்கோம். மிக நேர்த்தியாக சிருஷ்டித்த மகா உன்னதமான சிருஷ்டிகள். இதெல்லாம் பார்க்கும்போது எப்பேற்பட்ட தேவன், அவரை வந்துட்டு நம்ம ஆராதிக்கிறோமா, அவரு கூட நம்ம பேசிட்டு இருக்கிறோமா, இதெல்லாம் நம்மளை என்ன பண்ண வைக்குங்க, உணர வைக்கும். சர்வ சிருஷ்டியும் வடிவமைத்தவருக்கு முன் நிற்கக்கூடிய சிறப்புரிமை, வேற யாருக்கும் கிடைக்காத அந்த ஒரு ஸ்லாக்கியம். அப்பா பிதாவேன்னு அவர் கிட்ட போய்
முதலாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு, மாம்சரி இஸ்ரேலருக்கு, பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நீங்க எனக்கு சொந்த சம்பத்துன்னு. ஆனா அவங்களுக்கு அந்த புத்திர சுவீகாரம் வாய்ப்பு இல்லை. இப்போ நமக்கு கொடுத்திருக்காங்கன்னா அப்போ நாம அதை உணர்ந்து பார்க்கணும். எப்பேற்பட்ட தேவன் அவர் யோசிச்சு பாருங்க. இது சின்ன சின்னதா தெரியறது எல்லாமே இவ்வளவும் கோள்கள், அதுக்குள்ள ஒரு மூலையில ஒரு துகள் மாதிரி இருக்கக்கூடிய பூமிக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில இருந்த நம்மள தேவன் என்ன பண்ணிருக்காங்க, கண்ணை எடுத்து நமக்கு அவருடைய மாபெரும் சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்காங்க. அப்படின் போது எவ்வளவு மகிமையை அவருக்கு கனத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்றத பாக்குறோம். அப்ப என்ன ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம்னா, சும்மா ஏனோ தானோன்னு போய் அவர் சமூகத்துல உட்காந்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம, பேருக்கு நானும் கடமைக்கு ப்ரேயர் பண்ணுன்றதுக்காக எதையாவது போய் அவர்கிட்ட அலப்பலாமா? வீண் வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு இல்லைங்களா, வீண் வார்த்தைகளை என்ன பண்ண தேவையில்ல, அனுப்பக்கூடாது அப்படின்னு. அப்போ நீங்க வேண்டிக் கொள்ளுகிறது முன்னமே அவங்க அப்பதான் தேவன் தெரியும்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பேச போறோம்ன்றத நம்ம முன்னாடியே என்ன பண்ணணுங்க, சிந்திச்சு அதை சரியா பிளான் பண்ணிட்டு போய் அவர் சமூகத்துல பேசணும். தேவன் சர்ம வல்லமை உள்ளவர் என்பதை நன்கு உணர்ந்திருந்தா மட்டும்தான் அப்பேற்பட்ட தேவன் முன்னாடி நான் போய் ப்ரேயர் பண்ண போறேன், அப்ப நான் எப்படி ப்ரிப்பரா போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆயத்தமா நம்ம போய் என்ன பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ரெண்டாவது ஒரு ஸ்டெப் என்ன ஆயிடுச்சுங்க, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னும் போது அவருடைய நாமத்துக்குரிய கணத்தை நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதை வந்துட்டு நம்ம உணரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்குறோம். ஸோ மூன்றாவது, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் நம்ம மைண்டுக்கு வரணும் அப்படின்னா, அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும். கரெக்டுங்களா? சர்வ சிருஷ்டியும் ஏகமா என்னதான் பண்ணுங்க, பிரசவ வேதனை படுறதுக்கு காரணம் என்னங்க, தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வரணும் அப்படின்னு. அப்போ நாமளும் எதுக்குதான் காத்திருக்கிறோம்னா, தேவனுடைய ராஜ்யம் வரணும். என்ன நடக்க போகுது அப்படின்னா, அந்த ராஜ்யத்துலதான் நம்ம என்ன பண்ண போறோங்க, தேவனுக்கும் மனுஷருக்கும் அந்த ஒரு ஒப்புரவாகுதல் ஊழியம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மத்தியஸ்தர், அந்த ஊழியம் பண்றாங்க. அவரோடு கூட சேர்ந்து பணி செய்யக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு. அதுக்காக தான் இங்க வந்து உட்காந்துருக்கோம். எதுக்கு இங்க ட்ரெயின் ஆகிட்டு இருக்கோம்னா, அந்த ஒரு கேரக்டர் எப்படியாவது வளர்த்து அவரோடு கூட உடன் சுதந்திரம் நம்ம என்ன பண்ணிடுங்க, போயிடணும் அப்படின்னு. அப்போ அந்த ஒரு ராஜ்யம் வரணும் போது, அது வரணும் அப்படின்னா யாரும் ரெடி ஆகணும், நம்ம ரெடி ஆகணும். அப்போ அதுக்கு இன்னும் நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய குணலட்சணத்தை வளர்த்துக்கணும். அதை எப்படி வளர்க்க முடியும்னா, நமக்குள்ள இருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை குறித்த விசுவாசத்தை, வாஞ்சை, இது அதிகமாக அதிகமாக தான் என்ன பண்ணுவோங்க, நம்ம கண்ணால பார்த்து விசுவாசிக்கல, என்ன பண்ணியிருக்கோம், காணாமல் விசுவாசித்திருக்கோம். அப்படின்னும் போது அது வர அதிகமா எதிர்பார்த்து அந்த ஒரு விருப்பத்தை, வாஞ்சியை காட்டி என்ன பண்ணுவோம்னா ரொம்ப வேகமா ஓடணும். இப்போ நமக்கு அந்த ஒரு ஒப்புரவாகுதல் ஊழியத்துல பங்கு இருக்கு, அந்த பங்கை நான் சரியா நிறைவேற்றணும், அதுக்காக நான் ஓடணும்ன்ற விஷயத்த எது வெளிப்படுத்துது அப்படின்னா, அந்த ராஜ்யம் வருவதாக அப்படின்னு. ஏன்னா இந்த ஒரு ராஜ்யத்தை யாருக்கு தான் கொடுத்துருக்காருங்க தேவன், இந்த ஒரு சிறுமந்தை வகுப்பா இருக்குதான். கரெக்டுங்களா? அந்த 1,44,000 பேர் தான் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரரா அவருடைய ராஜ்யத்துல ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் தேவனோடு ஒப்புரவாக அந்த ஊழியத்தை பண்ண போறாங்க. சோ அதான் லூக்கா வாசிக்கிறோம், 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். சோ இப்ப யாருக்கு தான் ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்காருன்னா, இந்த சிறுமந்தை வகுப்பா இருந்த லிட்டில் ஃபிளாக்ன்றவங்க 1,44,000 பேருன்னு பாக்குறோம். இப்ப நாம என்ன செய்யணும்னா, தேவனுடைய ராஜ்யத்தை அதிகமா தேடணும், வாஞ்சிக்கணும். அது வர்றதுக்கான ஆயத்த பணிகளை நம்மள நாம என்ன பண்ணணுங்க, அதிகமா தயார்படுத்தணும்னு பாக்குறோம். சோ இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சோ எதுக்காக இதை சொல்றாங்க அப்படின்னும் போது, நம்ம உண்ணவும் உடுக்கவும் தங்கறதுக்கு வந்துட்டு நீங்க என்ன பண்ண தேவையில்லை, அதுக்காகலாம் நீங்க கவலைப்படாது. முதல்ல என்ன பண்ணுங்க, நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. உலக ஜனங்கள், அஞ்ஞானிகள் தான் என்ன பண்ணுவாங்க, அதை நாடி தேடி திருவாங்க. ஆனா நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்றது அவருக்கு என்ன தெரியும், பிதாவுக்கு தெரியும், கொடுப்பாங்க அப்படின்னாங்க. அப்போ நாம இந்த பூமியில எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு போர் வீரர்கள் மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம், பூமியில இருக்கிறோம். இப்ப தேவன் நம்மளை கொண்டுதான் இந்த ஒரு விஷயங்களை செய்ய போறாங்க அப்படின்னா, அவருடைய ஊழியத்தை யாரை கொண்டுதான் செய்வாருங்க, பூமியில நம்மை கொண்டுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நீதிமான மட்டும்தான் அவர் என்ன பண்றாருங்க, ஜெபத்தை கேட்கிறாங்க, அவங்கள கொண்டுதான் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு ஊழியத்தை செய்யறாரு. பாவிகளுடைய ஜெபங்களுக்கு தேவன் என்ன பண்றது இல்லைங்க, செவி சாய்க்கிறது இல்ல. அப்ப அவங்கள கொண்டு எந்த ஒரு வேலையும் அவரு செய்ய மாட்டாரு. அப்ப நாம எப்படி இருக்கோம்னா,
ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதிகளாக அவருடைய வழிநடத்துதலை நாட வேண்டும், முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அப்போ இந்த ஒரு பூமியில அவருடைய ஸ்தானாதிபதிகளா இருக்கிற நாமும் நமக்கு கமாண்ட் எங்க இருந்து தான் வரணுங்க? மேல இருந்து வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா சரியா வெயிட் பண்ணணும். இங்க இருந்துட்டு இப்போ போர் நடந்துட்டு இருக்கும் போது அந்த முன்னணியில இருக்கிறவங்க எல்லாம் அங்க இருந்து கேப்டன் கமாண்ட் கொடுக்குற வரைக்கும் அவங்க என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு வேலையும் பண்ணக்கூடாது. மீறி பண்ணாங்கன்னா அந்த போர்ல என்ன ஆயிடுவாங்க? அவங்க தோற்று போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளா பூமியில நின்றுட்டு இருக்கோம். இந்த இடத்துல நம்மளுடைய சுயசித்தத்தை முன்ன வச்சு நம்ம பார்வைக்கு சரின்னு படுறத நலமா தெரிகிற ஒரு விஷயத்த இனிஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்னவா ஆயிடும் அப்படின்னா சரியான ஒரு முடிவா இருக்காது. அப்ப எதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னா, மேல இருந்து பிதாவாகிய தேவன் கிறிஸ்து அவங்களுடைய வழிநடத்தல் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்மளுடைய சுயத்தை என்ன பண்ணணுங்க? வைக்க கூடாது. அதுதான் நம்ம உடன்படிக்கை பண்ணும் போதே என்ன சொல்லிட்டோங்க? இனிமேல் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்போ என்னுடைய சித்தத்தை நாங்க செய்யறேனா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ இது எத்தனாவது ஸ்டெப்பா பாக்குறோங்க? மூன்றாவது ஒரு ஸ்டெப்பா பாக்குறோம். என்ன அப்படின்னா, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ தேவன் அவருடைய ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிக்க போறாங்க. அதற்கான ஆயத்த பணிகளை நம்ம என்ன பண்ணணும்னா சரியா பண்ணணும்ன்ற விஷயத்த இந்த ஒரு ஸ்டெப் வலியுறுத்துதுன்னு பாக்குறோம். சோ நாலாவது ஒரு விஷயம் என்னங்க? பரம மண்டலத்திலே செய்யப்படுகிறது போல. இப்போ கிறிஸ்துவ தேவன் எங்க இருக்காங்கன்னா பரலோகத்துல இருக்கிறாங்க. சோ அங்க செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்படின்னா இப்போ ராஜ்யம் அதுதான் நடக்க போகுது. சோ தேவன் எதிர்பார்க்கிற அந்த விஷயங்கள் பூமியில என்ன பண்ண போறாங்கன்னா செய்ய போறாங்க. அப்போ அங்க செய்யறது போல பூமியில செய்யணும் அப்படின்னும் போது பரலோகத்தில் செய்யப்படும் காரியங்களில் தேவனுடைய வல்லமையின் மகத்துவம், அவருடைய நோக்கம் நம்முடைய காட்டிலும் உயர்ந்தது. அப்படின்னா இப்போ தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே என்ன பண்ணிருக்காங்க? அவருடைய திட்டத்துல என்னென்னலாம் நடக்கணும் அப்படின்றத என்ன பண்ணிட்டாங்க? முன்கூட்டியே தீர்மானம் பண்ணி வச்சிட்டாங்க. இல்ல ஒருவேளை ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ பாவத்துக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும்ன்றதுக்காக அதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அவரை பூமிக்கு அனுப்பணும் அப்படி ஏதாவது திட்டம் போட்டிருப்பாருங்க? எல்லாத்தையும் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாருங்க? அவருடைய திட்டத்துல எல்லாமே இருக்கு. ஸோ அப்படி திட்டம் போடும்போது தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க? நம்முடைய காரியமா யார் போவான்னும் போது அவரு முன்ன வராங்க. ஸோ எல்லாமே பிளானு, அவருடைய அனந்த ஞானம், அவருடைய முன்னறிதல்ல எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டாங்க. அப்போ நாம இந்த பூமியில இருந்து அவருக்காக செய்யக்கூடிய காரியங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய வழிகள் எல்லாம் அவருடைய வழியில காட்டிலும் ஒண்ணுமே இல்லை அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்? சரியா புரிஞ்சுக்கணும். அப்போ செய்ய போறது என்னமோ அவருதான். நாம யாருதான் இங்க அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள். நம்ம செய்ய வேண்டிய கடமையை என்ன பண்ணணும்னா சரியா செய்யணும். என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, தேவனை விட சில நேரங்கள்ல என்ன பண்றோம்னா நம்ம பெஸ்டா யோசிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணிருக்கலாமே தேவன், இது ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? இப்படி பண்ணா எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க இந்நேரத்துக்கு, ஆள் நிறைஞ்சிருக்கும், ஊழியம் பெருசா இருக்கும். தேவனுக்கு தெரியாதுதான். மந்தையில இருந்து சில பிரச்சனைகள்ல விலகும் போது நம்ம சில விஷயங்களை யோசிப்போம். இது நம்ம இப்படி பண்ணியிருந்தா இது சுமூகமா முடிஞ்சிருக்குமே, என்ன தேவனே நீங்க இப்படி பண்ணீங்களா? அவரை கேள்வி கேட்கும். அந்த அளவுக்கு நம்ம அவரோட பெரியவங்க. மந்தை அவரோடையது, அவரு பிரதான மேய்ப்பன், ஆடுகள் அவரோடையது, ஊழியக்காரங்க மட்டும்தான் நம்ம. அப்போ நம்மளால எதுவுமே முடியாது. நம்மளோட செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யணும். அவருடைய நோக்கம், திட்டங்கள் எல்லாமே ரொம்ப பெருசுன்றத சரியா ஒரு வசனம் கூட வாசிச்சிடலாம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்ததாய் இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்த்தி இருக்கிறது. தெளிவா சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி, உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரங்க? அளக்க முடியுங்களா? அப்பேற்பட்டவர் நம்முடைய தேவன். அவருடைய நினைவுகள், வழிகளை நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாது. இப்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். இங்க இருந்துட்டு அவருக்காக நம்ம வாழ்றோம், அவருக்காக அவருடைய ஊழியத்தை செய்யறோம் அப்படின்னா இங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சித்தத்தை இல்ல தேவனுடைய சித்தத்தை செய்யணும். அவருடைய போர் வீரர்களா அங்க இருந்து என்ன வழிநடத்தல்வதோ அதுக்கு முன்னுரிமை கொடுத்து வெயிட் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயத்த செய்யணும்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்துல சொல்லியிருக்காரு இல்லைங்களா? போர் வீரனுக்குரிய Dress. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளையும் நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும்
திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தீங்கு நாள்ல அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். இப்போ நமக்கு இருக்கிறதே அப்படிப்பட்ட கால சூழ்நிலை தான் இருக்கிறோம். ஸோ எப்பெல்லாம் வந்துட்டு நம்மளை சுத்தி சாத்தான் என்ன பண்ணுவாங்க, அக்னி அஸ்திரங்களை அம்பை விட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்போ அதெல்லாம் நம்ம எதிர்க்கணும், நிற்கணும். திராணி உள்ளவங்களாம் மாறினா என்ன பண்ணுங்க, தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள், அது தெரியும் இல்லைங்களா? சர்வாயுத வர்க்கங்கள் என்னென்னலாம் இருக்குங்க? சத்தியம் என்னும் கச்சை, பிக்சர் போட்டுலாங்களா? சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், விசுவாசம் என்னும் கேடகம், அப்போ நற்சரியம் என்னும் தலைச்சிற, அப்படியே ஆவியின் பட்டை, இப்படி எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுங்க, நீங்க சரியா போட்டுக்கொள்ளுங்க. இந்த எந்த ஒரு போர்க்கவசமும் இல்லாமல் நீங்க போய் போர்ல நின்னீங்கன்னா என்ன ஆயிடும்? நம்மளுடைய சுயத்தை, நம்மளுடைய சுய விருப்பத்தை செஞ்சுட்டு சாத்தானுக்கு வந்துட்டு இடம் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டு வந்துருவோம், தேவனுடைய சித்தத்தை செய்யாம வந்துருவோம். அப்போ பரம மண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் அவருடைய விருப்பம், சித்தம், திட்டம் நிறைவேறணும்னா நாம சரியா இது எல்லாத்தையும் பண்ணாதான் என்ன பண்ண முடியுங்க, தேவன் நம்மளை கொண்டு இந்த ஒரு ஊழியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுட்டு இருந்தா போதுங்களா? அது கூட சேர்ந்து என்னமும் பண்ணுங்க. வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் எடுத்துக்கொண்டிருங்கள். போருக்கு ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுட்டு அப்படியே நிற்க கூடாது. என்ன பண்ணணுங்க, ஆவியில ஜெபம் பண்ணணும், மிகுந்த மன உறுதியோட விழித்து கொண்டு இருக்கணும். ஸோ ஒரு போர் வீரர்னா இப்படிதான் இருப்பாருங்க. அவரு எந்த நேரத்துல எதிரிகள் வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும், அவரு ரொம்ப விழிப்பா, ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன பண்ணணுங்க, அவர் யாரை சார்ந்து இருக்கிறாரோ அவர் மேல ரொம்ப விசுவாசமா இருக்கணும். அப்போ நாம அந்த பூமியில யாரை தான் சார்ந்து இருக்கணும்னா தேவனை மட்டும்தான் என்ன பண்ணணும். எல்லா சூழ்நிலையிலும் அவர் மட்டும்தான், அவரை மட்டும் சார்ந்துக்கிட்டு இந்த ஒரு மன உறுதியோட தேவன் செய்வாங்கன்ற அந்த விசுவாசத்தோட விழிப்பா இருந்தோம் அப்படின்னா இந்த போர் ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு இருக்கும் போது அவனால என்ன பண்ண முடியாது. என்ன அக்னியாஸ்திரங்களை எய்தாலும் நம்ம மேல நம்ம என்ன பண்ணிடலாம்னா அதை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறோம். அப்போ தேவன் வந்துட்டு காரியங்களை எப்படி பாக்குறாங்கன்னா ரொம்ப பெருசா பாக்குறாரு. அவருடைய ஆழ்ந்த கண்ணோக்கங்கள், அவருடைய ஞானத்தெல்லாம் நம்ம எண்ணி கூட பார்க்க முடியாது. அதனால அதெல்லாம் நம்ம தேடணும். சகல காரியங்களிலும் அவர் மேற்கொள்கிறார் என்று நம்ப வேண்டும். ஸோ இந்த ஒரே விஷயம் தான், எல்லாத்தையும் யார் பாத்துக்கிறாங்கன்னா தேவன் பாத்துக்கிறாங்க. நம்ம கடமையை சரியா செய்யணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஸோ நம்மளுடைய சுயத்தை முன்வைத்தரக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வச்சுட்டோம் அப்படின்னா அவருடைய ராஜ்யம் வருவதாகட்டும், அவருடைய விருப்பம் அங்க செய்யறது போல இங்க செய்யறதுலயும் வந்துட்டு என்ன ஆகும், தடைப்பட்டுரும். அப்போ அவரு எல்லாத்தையும் சரியா பண்றாரு, அவர் பார்த்துப்பாரு. அவருடைய ஞானம் பெருசு, அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவருடைய ஞானத்துல பண்ணுவாங்க அப்படின்ற விசுவாசத்தோட நம்ம என்ன பண்ணுங்க. இதெல்லாம் யோசிக்கும் போது அந்த ஒரு வார்த்தைகளை சொல்லும் போது நமக்கு வலியுறுத்துறதா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ 5வது ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். ஸோ என்ன விஷயம்னா, ஆகாரம் போது இப்போ நம்ம என்னதெல்லாம் எதுலதான் இந்த புது சிருஷ்டி இருக்குன்னா எதுலதான் இருக்குங்க, இந்த மண்பாண்டத்துலதான் இந்த புது சிருஷ்டிய பொக்கிஷத்தை தேவன் வைத்திருக்காங்க. அப்போ இந்த ஒரு மாம்சத்துக்கு தேவையான உணவா இருந்தாலும் சரி, நம்மளுடைய புது சிருஷ்டிக்கு வேண்டிய உணவா இருந்தாலும் சரி, யாரதான் சார்ந்து இருக்கணும், தேவனையே சார்ந்து இருக்கணும். என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுக்கும் சகல நன்மைகளுக்கும் முழுமையாக திருப்தி அடைந்து நன்றி கூற வேண்டும். என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா திருப்தி அடையிறது இல்லை. சில நேரங்கள்ல தேவன் வந்துட்டு என்ன தேவையோ அதை என்ன பண்ணுவாங்க, காலத்துக்கு ஏற்ற அந்த ஒரு சத்தியத்தை கரெக்டா கொடுப்பாங்க. அது புது சிருஷ்டிக்கானாலும் சரி, மாம்சத்துக்கு ஆனாலும் சரி, என்ன தேவையோ என்ன பண்ணுவாங்க, கரெக்டா கொடுப்பாங்க. எப்போனா அவரை மட்டும் சார்ந்து இருக்கிறோம். சரியா யாரு அவங்கள சார்ந்து பற்றி கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சரியான தேவன் கொடுப்பாங்க. இந்த சிறு பிள்ளைகள்லாம் இருக்குன்னா அது யாரை தான் டிபெண்ட் பண்ணியா இருக்குன்னா அவங்க அம்மாவை தான் டிபெண்ட் பண்ணி. அதுவா போய் ஏதாவது எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா கட்டல் சாப்பிட்டு என்ன ஆயிடுங்க, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும். தெரியாத எடுத்து வாயில போட்டு முடிக்கி தொண்டைய மாட்டோம். ஆனா அம்மாவையே சார்ந்து இருக்கும் போது அவங்களுக்கு தெரியும் அதுக்கு என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றதே யாருக்கு தெரியும்னா பெற்றவங்களுக்கு தெரியும். ஸோ தேவனுக்கு தெரியும் அவருடைய பிள்ளைகளா இருக்க நமக்கு இந்த சரீரத்துக்கு என்ன விதமான ஃபுட்டு கொடுக்கணும், ஆவிக்குரியத்துக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும் அவருக்கு தெரியும். சில நேரங்கள் அதுல திருப்தி அடையாம என்ன பண்ணிடுவோம், இன்னும் அதிகமா வேற ஏதாவது வெளியே ஏதாவது கிடைக்குதா
அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவோம். ஸோ அதுவும் டேஞ்சர். அப்போ தேவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அது கொஞ்சமோ அதிகமோ அதுல திருப்தியா அவர் கூட இருக்கிறது தான் நல்லது. அவருக்கு அதன் மூலம் அனுமதிக்கக்கூடிய அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் மூலயமா நம்மளை ஒரு வளர்ச்சிக்குள்ள அவரு வழி நடத்திட்டு போவாரு. ஏன்னா இப்போ நம்ம எந்த ஒரு காலத்துல அறிவு பெருத்த காலத்துல இருக்கணும். டெக்னாலஜிலாம் ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துருச்சு. என்ன பண்ணிடுவோம்னா, நான் இன்னும் சத்தியத்தை அதிகமா தெரிஞ்சுக்கிறேன், இன்னும் அதிகமா நான் வந்துட்டு மெடிடேட் பண்றேன் அப்படின்ட்டு அதிகமா கூகுள்ல இல்லை வேற எதாவது சர்ச் எல்லாம் போயிட்டு ட்ரூத்தை இன்னும் பண்றேன்ற பேர்ல போயிட்டு அப்படி நம்ம திருப்தி அடையாம போய் அவருக்கு பிரியம் இல்லாம போறதை விட என்ன கொடுக்குறாங்களோ, நம்மளை எங்க வச்சிருக்கிறாங்களோ அதுல திருப்தியா சந்தோஷமா உண்மையா அவ்வளவுதான். அதுதான் தேவன் வந்து என்ன பண்ண பெற்றுக்கொண்டதுக்கு உண்மையா அவருக்கு அந்த வளர்ச்சியை காண்பித்தா போதுமானது. ஸோ இந்த ஒரு விஷயத்தின் மூலியமா நம்ம நிறைய அனுபவங்களை தேவன் என்ன பண்றாங்க நடத்துறாங்க. ஏன் அப்படின்னா, எப்பெல்லாம் நம்ம அவரை சார்ந்து வாழ்றோமோ நம்ம லைஃப்ல எது நடந்தாலும் அது நன்மையா தான் தேவன் அனுமதிப்பாங்க. ஸோ வசனமும் அப்படிதானே சொல்லப்படுது. ரோமர் 8:28 வசனம். ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருந்த ரோமர் 8:28 அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது அறிந்திருக்கிறோம். அப்போ அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாதான் நடக்குது. அப்படின்னா இது அதுலாம் எதுலையுமே கணக்கு இல்லை. தேவன் எதை அனுமதிச்சாலும் அது நன்மைக்காக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சரியா புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்ம லைஃப்ல என்ன தேவை, நமக்கு என்ன கொடுக்கணும்ன்றத முன்னமே அவர் என்ன பண்ணியிருக்காரு, தீர்மானம் பண்ணியிருக்காங்க. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:8 சொல்லும் போது, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்போ ஒரு புது சிருஷ்டியா நம்ம வந்துட்டு தேவனிடத்துல போய் கேட்கறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன தேவைன்றத தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அறிந்து வைத்திருக்காரு. அதை கொடுக்கறதுக்கும் அவரு உண்மை உள்ளவர். ஆனா அதை எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்ன்றது அவருக்கு தெரியும். நம்ம எதிர்பார்க்கிற நேரத்துல வேணும்னு பிடிச்ச பிடிவாதத்துல அவரை போயிட்டு இது வேணும் தேவனே, வேணும் வேணும் வேணும்னு அவரை ஃபோர்ஸ் பண்றதுல சில நேரங்கள்ல என்ன பண்ணிடுவாருன்னா கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதன் மூலம் வர்ற அனுபவங்களையும் கஷ்டங்களையும் கூட நீங்க அனுபவிச்சுக்கோங்கன்ட்டு விட்டுருவாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அவருக்கு தெரியும் அப்படின்ற விசுவாசமா இருக்கணும். அப்போ அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லும்போது நம்ம பெற்றுக்கொண்டதுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கணும். என்னெல்லாம் தேவன் கொடுக்குறாங்களோ அதுக்கு மனப்பூர்வமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னா அவர் உண்மையா இருக்கலாம். எல்லா பிரச்சனைகளையும் அவர் முன் வைக்க வேண்டும். நம்முடைய ஜபங்கள் பிரச்சனைகளை மையப்படுத்தாமல் வாக்குத்தத்தங்களை மையப்படுத்த வேண்டும். எல்லா பிரச்சனையும் அவர் முன் வைக்கணும் அப்படின்னும் போது எப்ப பாரு ஜபத்துல போனா ஃபுல்லும் வெறும் பிரச்சனையாவே என்ன பண்ணக்கூடாது, அப்படியும் பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணலாம்னா வாக்குத்தத்தங்களை, தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை மையப்படுத்தி அதற்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஜெபிக்கலாம். அவருடைய திட்டங்களை குறித்த கேள்விகளை அவரோடு பகிர்ந்து அதற்கான பதில்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளுடைய தேவைகளுக்காகவே இல்லாம தேவனுடைய திட்டத்துல இன்னும் நமக்கு எதெல்லாம் புரியாம இருக்கோ, எதெல்லாம் இன்னும் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு தெளிவு இல்லையோ அதுக்காகலாம் நம்ம என்ன பண்ணலாம், தேவன்கிட்ட கேட்கலாம். அதற்காக அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணலாம். வாக்குத்தத்தங்களை மையப்படுத்தி அதுக்காக அவர்கிட்ட ஜெபிக்கலாம். பெற்றுக்கொண்ட எல்லா விஷயத்துக்காகவும் உண்மையா இருக்கலாம். இப்போ ஆகாரம் சொல்லும் போது அது மாம்சிகத்துக்கானாலும் புது சிருஷ்டிக்கா ஆனாலும் தேவன் என்ன கொடுக்குறாங்களோ அதுல திருப்தியா நன்றி உள்ளவங்களா இருக்கணும்ன்ற விஷயத்தை தான் இந்த ஒரு ஸ்டெப் என்ன பண்ணுது நமக்கு வலியுறுத்துதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 6வது ஒரு ஸ்டெப் என்னங்க, எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. ஸோ இப்போ மன்னிக்கிற ஒரு விஷயம், இந்த ஒரு மன்னிக்கிற விஷயம் யாருக்கு தான் இருக்கு அப்படின்னா, யாருக்கு தான் இருக்குங்க, தேவன். இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த ஒரு குணம் வந்துட்டு அவருக்கு மட்டுமே உரியது. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த அந்த சராசரமும் இயங்கிட்டு இருக்கு. அவரு மன்னிக்கல அப்படின்னா எல்லாமே பஸ்மமா ஆகி போயிருக்கும் இல்லைங்களா. அப்பேற்பட்ட அந்த ஒரு மன்னிக்கிற குணத்தை அது யாருக்குள்ள படுத்து கொடுத்துருக்காருங்க, அவருடைய பிள்ளைகளா அழைக்கப்பட்டிருக்க நமக்கு, ஒரு புது சிருஷ்டிகளுக்கு இந்த ஒரு குணத்தை தேவன் எதிர்பார்க்கிறாங்க. இப்போ இந்த ஒரு மன்னிக்கிற தன்மையை வந்துட்டு, இந்த ஒரு குணத்தை வந்துட்டு நாம வெளிப்படுத்தணும் தேவன் விரும்புறாங்க. ஏன் அப்படின்னா, அபூர்வனிடத்தில் நாம் வெளிப்படுத்தும் தெய்வீக இரக்கத்தின் அளவின்படியே கிறிஸ்துவின் வழியாக இரக்கத்தை பெற முடியும். ஆல்ரெடி நாம எதுலதான் இருக்கிறோம் அப்படின்னா அபூர்ணத்துல இருக்கிறோம். அதுபோல மற்ற அபூர்வனிடத்துல நாம் வெளிப்படுத்தும் இரக்கம், ஒருவேளை அவங்க தெரியாம செஞ்சுட்ட விஷயங்கள் ஆகட்டும், இல்ல தெரிந்தே நமக்கு விரோதமா செஞ்சுட்டாலும் கூட அந்த ஒரு மன்னிக்கிற குணம்
அது எந்த அளவுக்கு நாம பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு கிறிஸ்துவின் வழியா யார்கிட்டேருந்து வருங்க, தேவனிடத்துல வரும். இப்போ தேவனிடத்துல மன்னிப்பை கேட்கும் பொழுது நாம் பாவத்திற்கு எதிரானவர்கள் என்று உறுதிப்படுகிறது. என்ன ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம அதை உணர்ந்து தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக அவர்கிட்ட போறோம் இல்லைங்களா? ஸோ அப்படி கேட்க போற அந்த உணர்த்துதல் வரும்போது நம்ம எதுக்கு எதிராக மாறிட்டோம்? பாவத்துக்கு எதிரானவர்களா மாறிட்டோம். இசைந்து போல பாவம் நம்மளை ஆட்கொள்றதுக்கு என்ன பண்ணலங்க, இடம் கொடுக்கல. மாறா அதுல இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்றதுக்காக என்ன பண்றோம், தேவனிடத்துல போகும்பொழுது அப்ப நம்ம பாவத்துக்கு எதிரானவர்களா இருக்கிறோம். அப்ப எப்பெல்லாம் அந்த ஒரு தன் பிழைகளை உணர்றாங்களோ, நீதிமொழியில வந்து தன் பிழைகளை உணர்கிறவன் யார் அப்படின்னா, அப்ப அந்த பிழைகளை உணர்ந்து தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்ம பாவத்தை எதிர்க்கிறோம். கிறிஸ்துவின் நீதியின் சால்வை நம்மை அவசியமாக மூட வேண்டும் என்று காட்டுகிறது. இப்ப என்னாச்சுன்னா, ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அந்த நீதியின் வஸ்திரம் தரைப்பட்டு போச்சு. ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம தவறிட்டோம். அப்ப தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்க போகும்போது எனக்கு திரும்பவும் அந்த நீதியின் சால்வை என்ன பண்ணணும், எனக்கு மூடணும், நான் பாவத்தை வெறுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுது. ஸோ ஏன் இதெல்லாம் பார்க்கணும்னா, அந்த ஒரு குணலட்சணத்தை நம்ம என்ன பண்ணணுங்க, வளர்க்கணும். இரக்கத்தை மற்றவங்கள்ட்ட காட்டணும். அது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், உடன் அங்கங்கள் ஆகட்டும், நம்ம ஒர்க் பண்ற இடமாகட்டும், வீடுகள், சொந்தக்காரங்கள், யார இடத்துல இருந்தாலும் இது அவ்வளவு சாதாரணமா வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இவ்வளவு வருஷம் அந்த ஒரு அபூர்ண சரீரத்துல மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு குணலட்சணத்தை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணுங்க, அத அடக்கி மேற்கொண்டா மட்டும்தான் யாரை போல மாற முடியும்னா, பிதாவாகிய தேவனை போலவும் கிறிஸ்துவ போலவும். ஏன் அப்படின்னா, இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவை வந்துட்டு பார்த்துட்டே இருக்கு. ஸோ அவங்கள பார்த்து என்ன பண்ணணும்னா, அவங்க எப்படி பண்றாங்களோ அது இதுவும் பண்ண என்ன பண்ணும், ட்ரை பண்ணும். அவங்கள பார்த்து நடக்க விரும்பும். அப்பா நடக்கிற மாதிரி, அம்மா நடக்கிற மாதிரி, பேசுற மாதிரி, இதெல்லாம் என்ன பண்ணும்னா அது நிறைய பழக்கப்படும். ஸோ அதே போலதான் தேவன் எப்பேற்பட்டவங்க, அவங்களுடைய மன்னிக்கிற குணம் இவ்வளோ பெருசு. ஸோ எந்த அளவுக்கு அவர் எக்ஸ்ட்ரீமா மன்னிச்சுட்டு இருக்காரு இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும். இந்த ஒரு சபிக்கப்பட்ட பூமியில யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம திருப்தியா சாப்பிட்றோம். நிறைய நெல் விளையுது, பழங்கள், காய்கறிகள் எல்லாமே சௌகரியமா கிடைக்குது. நிறைய நாடுகள்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்லாம் ரொம்ப வறுமையில இருக்காங்க. ஸோ இப்போ தேவன் எப்படி இருந்தாலும் எல்லா சிருஷ்டியும் என்ன பண்றாங்க, போஷிக்கிறாரு, பராமரிக்கிறாரு, பாதுகாத்து வழி நடத்துறாங்க. அவருடைய கோபம்னா அவரை யாருமே வந்துட்டு சிருஷ்டிக்கிறதை ஏற்றுக்கொள்ளல. அந்த அளவுக்கு மற்ற விக்கிரக வழிபாடுகளையும் தேவனற்றவை வணங்கும் போது கூட அவர் என்ன பண்றாரு, இன்னும் பொறுமையா அவருடைய திட்டத்துல எல்லாத்தையும் அமைதியா வச்சிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் மன்னித்து வழி நடத்தக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் கொடுக்கக்கூடிய அந்த மன்னிப்பின் அளவை பார்க்கும்போது, அந்த அளவை பார்க்கும்போது அவர் எவ்வளவு மன்னிச்சிருக்காரு. எங்கேயும் வேணா நம்மளை எடுத்துக்கங்களேன், நம்மளுடைய பாஸ்ட் திரும்பி பார்த்தா எப்படி இருக்கு? தேவன் கிரேஸ் கொடுக்கல, மன்னிக்கலன்னா உட்கார முடியுங்களா? நம்மளால நிக்கவே முடியாது. அவர் முன்னாடி போய் அப்பான்னு கூப்பிட முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃப் நமக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இப்போ இவ்வளவு மன்னிப்பு இறக்கத்தை நமக்கு காமிச்சிருக்காங்க. இப்போ நாமளும் மற்றவங்களுக்கு காட்டுவதற்கு கடமை பெற்றுக்கோம். அதை எட்டி பிடிப்பதற்கு அதிகமான முயற்சிகளை எடுக்க வேண்டியவர்களாக கண்டிப்பா அது எட்டாத ஒரு இடத்துல தான் இருக்கும். நம்மளால பிடிக்க முடியாதுதான், முயற்சி பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம அந்த ஒரு இரக்கத்தை மன்னிப்பை காட்டுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு படத்துல இருந்து இரக்கம் மன்னிப்பு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, அவரு நம்மள நல்ல ஒரு கண்டிஷன்ல வந்து பிள்ளைகளா ஏத்துக்கல. நம்மளுடைய கிரிகளை பார்த்தோ, இல்லை நம்மளுடைய படிப்பை பார்த்தோ, நம்மளுடைய அழகு திறமையை பார்த்தோம்லாம் எப்படி இருக்கும்போது நம்மளை நேசிச்சாரு. ரொம்ப 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விலக பண்ணுகிறார். ஸோ பாவிகளா இருக்கும்போதே, அவருக்கு விரோதமா நம்ம இருக்கும்போதே கூட அவர் என்ன பண்ணிட்டாருங்க, அப்படிப்பட்டவங்களுக்காக தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியா கொடுத்து அவருடைய அன்பை அப்படிதான் என்ன பண்ணியிருக்காருங்க, விளக்க பண்ணியிருக்காருன்னு பார்க்குறோம். அப்ப என்ன செய்யலாம்னா, நம்ம ரொம்ப பிரியமான பிள்ளைகளை போல, அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளைகளை போல அவரை பின்பற்றணும். அவரை போல அந்த ஒரு மன்னிக்கிற குணத்தை என்ன பண்ணணும், நம்ம வளர்த்துட்டு பிரேயர்ல பண்ணும்போது நம்மளுடைய பாவங்களை முழுமையாக உணர வேண்டும். நிறைய நேரங்கள்ல உணராமையே போறதுதான் எல்லா பிரச்சனைக்கும் என்ன ஆயிடுது, நான் சரியான பாதையில தானே போயிட்டு இருக்கேன், நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலையே, நான் சரியாதான், அவங்க மேலதான் தப்பு, அவங்களோட பார்வை தப்பா இருக்கு, அவங்களுடைய பேச்சு தப்பா இருக்கு, நான் சரியா இருக்கேன். எப்போ நம்மளுடைய பிழைகளை உணரலையோ, நம்ம பாவங்களை உணரலையோ, நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியாது.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். அப்போ தப்பு தேவனே மன்னிச்சிருங்க, அந்த ஒரு உணர்த்துதல் வேணும். அந்த ஒரு தேவன் கொடுக்கக்கூடிய மன்னிப்புல இளைப்பாற வேண்டும். அந்த ஒரு இளைப்பாறுதல வாங்கிக்கிட்டாதான் அடுத்தது மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஒரு மன்னிப்பை காட்ட முடியும். இப்போ நமக்கு எதிராக குற்றம் புரிந்தவர்களை மன்னிப்பதற்கு தேவையான பலத்தை தேட வேண்டுமா. ஸோ இப்போ அந்த ஒரு பலம் இல்லாததுனால தான் நம்மளால என்ன பண்ண முடியலன்னா மன்னிக்க முடியல, சோர்ந்து போயிடுறோம். இல்லை அவங்க மேல மீண்டும் கடும் கோபத்தை என்ன பண்ணிடுறோம், காட்டக்கூடியவர்களா இல்லை ஒரு வன்மத்தை வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிடுது. ஸோ அப்படி இல்லாம அதை மன்னிக்கிறதுக்கு பலம் கொடுங்க தேவனே. உங்களை போல எப்படியாவது மாறணும் அப்படின்றதான் என்ன சொல்லலாங்க, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் சொல்லும்போது இந்த விஷயங்கள்லாம் நமக்குள்ள வரணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கடைசியா ஒரு ஸ்டெப் என்னன்னு பார்க்குறோம்னா, சோதனைக்கு உட்பண்ணாமல் எங்களை தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னும் போது, ஸோ சோதனை நமக்கு தெரியும் இல்லைங்களா. இது யாருமே ஃபேஸ் பண்ணாதவங்களே இருக்க முடியாது. நம்ம லைஃப்ல நிறைய சோதனைகள் வரும். புது சிருஷ்டிக்கு சோதனைகள் அவசியங்களா? மனித நிலையில் ஆவிக்குரிய வளர்ச்சியை பெறுவதற்கு சோதனைகளே நம்மை நடத்துகிறது. இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்ல நம்ம வளரணும், தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மைத்தன்மை குணலட்சணத்தை காட்டணும் அப்படின்னா நம்ம லைஃப்ல என்ன தேவைங்க, சோதனை அவசியம். அப்போ சோதனை மூலியமா தான் தேவன் அநேக அனுபவங்களை. சார் சோதனையில நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்கு, நம்ம சரியா அதை புரிஞ்சுக்கணும். சாத்தானும் சில சோதனைகளை கொண்டு வந்திருப்போம். அது எப்படிப்பட்டதா இருக்கும்னா, தேவனுக்கு விரோதமா செய்யக்கூடிய காரியமா இருக்கு. ஆனா தேவன் நம்ம லைஃப்ல சோதிக்கிறாங்கன்னா அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போறது, அந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்ல வளர்றதுக்கு. அப்ப நம்முடைய கஷ்டமான சோதனைகளிலிருந்து ஏறெடுக்கப்படும் ஜெபங்கள் பரலோக தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கிறது. அப்போ ஜெபங்கள் ஏறெடுக்கிறோம், ஆனா சோதனையின் மத்தியில எடுக்கிற ஜெபம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் தேவனுடைய பார்வைக்கு ரொம்ப சுகந்த வாசனையா இருக்கும். ஆனா நிறைய நேரங்களில் சோதனையில பிரேயரே பண்ண மாட்டோம் இருக்குங்களா, சோர்ந்து போய் மூளையில என்ன பண்ணுவோம், வர. அப்ப அப்படி இருக்கக்கூடாது. புது சிருஷ்டி எப்பேற்பட்ட சோதனையா இருந்தாலும் அந்த சோதனைகளையும் தேவனுக்கு நன்றி ஏறெடுக்கணும். எதுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு தெரியல தேவனே, ஆனா இதை மேற்கொள்ள பலன் தாங்க, இதை நீக்கி போடுங்கன்னு சொல்லாம இதை மேற்கொள்ள பலன் தாங்க. அந்த ஒரு ஜெபம் அவருடைய பார்வைக்கு ரொம்ப சுகந்த வாசனையா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா தேவனுக்கு தெரியும் நம்ம மண்ணுன்றதை அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியும், எவ்வளவு அடி தாங்கும் அப்படின்றது அவருக்கு தெரியும். இந்த இதுக்கு மேல தட்டினா அது உடைஞ்சிரும்ன்றது தெரியும். அப்போ அவங்கவுங்களுக்கு ஏற்ற சோதனைகள் பாடுகள் கண்டிப்பா உண்டு. அப்போ அதன் மத்தியில தான் நம்ம என்ன பண்ணணும், தேவன்கிட்ட பிரேயர் இருக்கணும். வசனம் தெளிவா நம்ம சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 10:13 வசனம். 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே ஒரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இப்போ மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையும் இல்லாமல் வேறு சோதனை, வேற பெருசா புது சோதனை எல்லாம் என்ன பண்ணலைங்க, தேவன் கொடுக்கல. மனுஷருக்கு என்ன சோதனையோ அதுதான் கொடுக்குறாரு. அதுலயும் திராணிக்கு மேல என்ன பண்ண மாட்டாருங்க, சோதிக்கலாமா. கர்த்தர் இயேசுக்கு அவருக்கு வந்த சோதனைகள் பாடுகள் அது அவருக்கு உரியது, அவரால் அதை தாங்க முடியும், தேவன் கரெக்டா கொடுத்தாங்க. இப்ப நமக்கு என்ன இந்த காலத்துக்கு உரிய சோதனைகளோ பாடுகளோ அது கண்டிப்பா வரும். ஆனா அதையும் தாங்கத்தக்க அதுலேயே தப்பிக்கொள்ளும்படியான போக்கை என்ன பண்ணுவாரு, உண்டாக்குவாங்க. அப்ப சோதனைகள் அவசியம்ன்றதை உணரணும். அதுதான் நம்மள அனுபவங்களின் வழியா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்ன்றதையே பார்க்கணும். ஏன்னா நமக்கு இங்க நிறைய போராட்டம் இருக்கு. யாரோடலாம் மாம்சத்தோட ரத்தத்தோட மட்டும் நமக்கு போராட்டம் இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள கொள்ளாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் கண்டிப்பா இருக்கும். இப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்னா, வெளியே கிளம்பும் போது தேவனே எந்த பிரச்சனையும் வந்துடாம போற வேலை சுமூகமா முடிஞ்சிடணும் அப்படி எதிர்பார்த்து போலாங்களா? என்ன எதிர்ப்புகள் போராட்டங்கள் வந்தாலும் பலன் தாங்கப்பா, புது சிருஷ்டியா நான் அதை மேற்கொள்ளணும், அவனோட ஆவியை நான் நடத்தட்டும், இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் போகணும். இல்லை அப்படின்னா நம்ம எதிர்பார்த்து வர்றதுக்கும் நடந்ததுக்கும் சோர்ந்து போய் வெளியே வரமாட்டோம். ஸோ அப்படி ஒரு புது சிருஷ்டி இருக்கக்கூடாது. நமக்கு போராட்டங்கள் எல்லா வகையிலையும் வரும், ஆனாலும் அதன் மத்தியில தான் புது சிருஷ்டி வளருது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்றோம்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த புது சிருஷ்டியை அந்த கருவை என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கிறோம். அப்பதான் அது என்ன ஆகும்னா அந்த ஒரு மறுரூபம் ஆகக்கூடிய ப்ராசஸ். ரோமர் 12:2 வாசிக்கிறோம் இல்லைங்களா,
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்போ பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் அப்படின்னா உலகத்தோட உலகமா வேஷம் போடுறது, இங்கிலீஷாக கொண்டா வேஷத்தை கழிச்சிருது, திரும்ப போனா வேஷம் போட்டுறது. அப்படி இல்லாம எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையிலும் உண்மைத்தன்மையை நம்ம காட்டணும். தேவன் விரும்புகிற குணலட்சணத்தை அங்க பிரதிபலிக்கணும். ஸோ இப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியுங்க, இந்த ஒரு மறுரூபமாகக்கூடிய ப்ராசஸ் நமக்குள்ள ஏற்படும். ஸோ என்னன்னா அந்த ஒரு முட்டையா இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அடுத்து புழுவா மாறி அது கொஞ்சம் கொஞ்சமா தன்னை உருவ மாற்றிக்கொள்ளுது. ஒரு ஸ்டேஜ்ல தன்னை முழுசா அடைச்சி இருட்டுக்குள்ள என்ன பண்ணுதுங்க, அந்த புழு உருமாறி தான் என்னவா வருதுன்னா ஒரு அழகான பட்டாம்பூச்சியா வருது. ஸோ எடுத்த உடனே பட்டாம்பூச்சி வந்துடல. ஸோ அந்த கண்ணை கவரக்கூடிய அழகான பட்டாம்பூச்சி வர்றதுக்குள்ள எவ்வளோ ப்ராசஸ் இருக்கு பாருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த ஒரு மறுரூபம் ஆகுது. ஸோ நம்மளுடைய சிந்தையும் அப்படிதான், ஒரே நாள்ல பர்ஃபெக்டா மாறாது, கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஆனா தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் நமக்குள்ள நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுங்க, அனுமதிக்கணும். இதுல என்ன ஒரு விஷயம்னா, இதே பட்டாம்பூச்சி புழுவா இருக்கிறப்போ எங்க இருந்துச்சுங்க, புழுனா அந்த முட்டையா இருக்கும்போது எங்க இருந்ததுன்னா பூமியில இருந்துச்சு, தரையில இருந்துச்சு. ஸோ இப்போ என்னவாயிடுச்சு, பட்டாம்பூச்சானே இப்போ எங்க ஆயிடுச்சுங்க, மேல போயிடுச்சு, பறந்து போயிடுச்சு. இந்த ஒரு ப்ராசஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இன்னைக்கு நாமளும் மாம்ச சரீரத்துல பூமியில தான் இருக்கிறோம், பூர்வத்துல. ஸோ எப்போ நம்மளுடைய சிந்தை மறுரூபம் ஆகி தேவன் எதிர்பார்க்கிற அந்த குணலட்சணத்தை காட்டும் போது இந்த வானத்துக்குரிய மேனி அந்த அழியாமை பெற்றுக்கொண்டு என்ன பண்றோம், மேல பறந்து போகக்கூடிய அந்த ஒரு விஷயம் நமக்குள்ளேயும் நடக்கும். இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, இந்த ஒரு தேவன் எதிர்பார்க்கிற இந்த ஒரு விஷயங்களை சரியா நம்ம லைஃப்ல செஞ்சு முடிக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு படிதான் என்ன அப்படின்னா, இந்த 7 படிகள் இப்ப பார்த்தது. இந்த ஒரு ஜெபம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்பதான் கிடைக்கும் அப்படின்னா, அதாவது தேவன் எதிர்பார்க்கிற குணலட்சணத்தை வளர்க்க நமக்கு பரிசுத்த ஆவி, இந்த ஆவி தான் நம்மளை அதிகமா என்ன பண்ணுதுங்க, வழி நடத்துது. தெளிந்த புத்தி உள்ள ஆவி தான் நம்மளை என்ன பண்ணுதுன்னா தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய தூண்டுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு பரிசுத்த ஆவியை கூட நம்ம எங்க தான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, தேவனிடத்துல பிரேயர்ல தான் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ நமக்கு இந்த ஒரு ஓமை தெரியும் இல்லைங்களா, புத்தியுள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள். ஸோ இவங்க ஏன் வந்துட்டு புத்தி இல்லாத கன்னிகைகளா ஆனாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட என்ன இல்லைங்க, என்னதான் இல்லை, அவங்கள்ட்ட குறைவுபட்டது. என்ன ஆயிட்டாங்க அவங்க, அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா கதவு அடைக்கப்பட்டுச்சு, இப்போ கல்யாண வீட்டுக்குள்ள போக முடியல. அப்போ தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையின் தொடர்பில்லாமல் புது சிருஷ்டி பிரகாசிப்பிக்காது. எப்படி விளக்கு நல்லா பிரகாசமா இருக்குன்னா அதுக்கு என்ன தேவையோ, ஒரு புது சிருஷ்டி வந்துட்டு நல்லா பிரகாசிக்கணும்னா அதுக்கு என்ன தேவைன்னா பரிசுத்த ஆவி, அந்த எண்ணெய் வேணும். அது எங்க கிடைக்கும்னா பிரேயர்ல தான் கிடைக்கும். எந்த அளவுக்கு தேவனோட அந்த ஒரு உறவுல ஐக்கியத்துல இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த ஒரு எண்ணெய், அந்த அபிஷேகம், ஆவி எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஒரு எண்ணெய் பரிசுத்த ஆவி இல்லாததுனால புத்தியா செயல்பட முடியல. புத்தி உள்ளவங்க சரியா எண்ணெய் கையில கொண்டுட்டு வந்ததுனால அவங்க அந்த ஒரு அழைப்புக்குள்ள போயிட்டாங்க. இப்போ நம்ம புத்தி உள்ள கன்னிகைகளா புத்தி இல்லாத கன்னிகைகளா அப்படின்றத நாம தான் என்ன பண்ணுங்க, சரியா யோசிக்கணும். அப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா பரிசுத்த ஆவி வேணும். அது எங்க தான் கிடைக்கும் அப்படின்னா ஜெபத்துல தான் கிடைக்கும். இந்த ஒரு ஜெபத்தை சரியா நம்ம ஏறெடுக்கும் பொழுது தேவனிடத்துல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு புத்தி உள்ள கன்னிகைகளா அந்த ஒரு அழைப்புக்குள்ள நம்ம போக முடியும் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு சூத்திரம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபார்முலா, வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவீங்களா, அதை தான் என்ன பண்ணாருன்னா அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி ஜெபம் அதை தான் அங்க பண்ணி காமிச்சாரு. இதை பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணிடலாம், இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பரமமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு அந்த 7 ஸ்டெப் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, எங்கள் பிதாவே. அப்புறம் என்ன பார்த்தங்க, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, பரமமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல அப்புறம் பூமியிலே செய்யப்படுவதாக, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க, அப்புறம் கடனாளிகளுக்கு பண்ணீங்க, சோதனைக்கு எங்களை உட்பண்ணாதீங்க. இந்த ஒரு 7 ஸ்டெப்பை நம்ம பிரேயர்ல வைக்கும்போது இதில் பார்த்த எல்லா விஷயங்களையும் நம்ம மைண்ட்ல கொண்டு வந்து அதை பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல என்ன ஆயிடும், நம்மளோட பிரேயர்
போயிடும். சில நேரங்களில் போய் நின்று 5 நிமிஷத்துக்கு மேல ப்ரேயரே பண்ண முடியலாம் தோணும் இல்லைங்களா? இவ்வளவு பண்ணியிருக்காங்க தேவன். இவ்வளவு விஷயத்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு சுருக்கமா ஒரு 7 பாயிண்ட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, உள்ள வச்சுட்டாரு. ஸோ அவரை மாதிரி அதான் சொன்னோம், நம்ம சுருக்கமா நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு. ஸோ நம்முடைய போதகர் அவரு இந்த ஃபார்முலாவை பக்காவா என்ன பண்ணாரு, ஃபாலோ பண்ணாரு. அவருடைய வல்லமை அனுதினமா அவர்கிட்ட போயிட்டே இருந்துச்சு. கரெக்டுங்களா? நிறைய வியாதிஸ்தர் நோய்களை குணமாக்கும் போது வல்லமை அவருக்குள்ள போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப சோர்வாயிட்டாரு. ஆனா திரும்ப போய் எங்கதான் பூஸ்ட் பண்ணாருன்னா பிரேயர்ல தான். அன்னைய நாளின் முடிவுல போய் நைட்டு பிரேயர் பண்ணும்போது அடுத்த நாளுக்குரிய அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு, அவரு பெற்றுக்கொண்டார். திரும்ப காலையில எழுந்து பிரேயர் பண்ணிட்டு வர. ஸோ இப்போ இதே ஒரு படிப்பினை தான் நமக்கும், அவருடைய பின்னடியார்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய நமக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மளும் என்ன பண்ணிடுவாங்க, நம்மளுடைய பலனை இழக்க வேண்டியதா இருக்கும். ஆவிக்குரிய பலனை எங்கதான் புதுப்பிக்க முடியும், எங்கதான் அதற்கான பலன் கிடைக்கும்னா பிரேயர். அப்போ ஜெபம் ரொம்ப முக்கியம். அதனால நான் தேவன்கிட்ட போயிட்டு 1/2 மணி நேரம் இந்த பிரேயரை மட்டும் அப்படியே பண்ணிட்டு வந்துட்டா போதுங்களா? இது எல்லாத்துக்கும் மேல இந்த பிரேயர்ல தாழ்மை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அந்த பிரேயர் வந்துட்டு தேவனுடைய பார்வையில அங்கீகரிக்கக்கூடியதா இருக்காது. ஏன்னா 2 பேர் பிரேயர் பண்ண போனாங்க தேவன்கிட்ட, 2 பேருமே பிரேயர் தான் பண்ணாங்க. ஆனா யாரோட ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு? ஆயக்காரனுடைய ஜெபம். வாசிக்கிறோம் இல்லைங்களா? பரிசேயன் ஜெபம் பண்ணாரு. எப்படி ஜெபம் பண்ணாரு? அவரு பிரேயர் தான் பண்ணாரு. என்ன பண்றேன், நான் உபவாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், நான் இவன் ஆயக்காரனை போல நான் இல்லை. அப்போ என்ன இவர் சொல்றாருன்னா, தன்னை மிகைப்படுத்தி மேன்மைப்படுத்தி மற்றவங்க ஒண்ணுமே இல்லைன்னு பண்ற அந்த பிரேயர் எங்க ஆயக்காரன் என்ன பண்ணாருங்க, தன் முகத்தை கூட ஏறெடுக்க துணியாம தன் மார்ல அடிச்சுட்டு பண்ணாரு, தேவனே பாவியாக மேல் கிருபையா இரும். சோ அவனால இவனே நீமானா போனா அப்படின்னா அந்த ஒரு தாழ்மையை என்ன பண்றாருங்க அந்த இடத்துல காட்டுறாரு. நீங்க நாமளும் பிரேயர் பண்றோன்ற பேர்ல ஏனோ தானோன்னு அப்படியே பண்ணிடாம இந்த ஒரு தாழ்மை நம்மளோட பிரேயர்ல என்ன பண்ணுங்க, காட்டணும். சோ அதான் லூக்கா 18:14 வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். தெளிவா சொல்லிட்டாரு. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா என்ன பண்ணாரு, இவரு தன்னை உயர்த்தினாரு, தாழ்த்தப்பட்டாரு. இவரு தாழ்த்தினாரு, உயர்த்தப்பட்டாரு. அப்போ எந்த அளவுக்கு நம்மள தாழ்த்துறோமோ, அந்த தாழ்த்துறதுன்னா வேற மாதிரி ரொம்ப மனநிலையில அப்படி இல்லை, தேவன் அங்கீகரிக்கிற விதமா அந்த ஒரு தாழ்மையை நம்ம என்ன பண்ணுங்க, காட்டணும். சில பேர் மாம்சத்துல வெளித்தோட்டத்துல தாழ்மையை காட்டுறோன்ட்டு சேர்ல உட்காரணும். இல்ல நான் கீழே தான் உட்காருவோம், இல்ல இது போதும், அப்படி அந்த தாழ்மையே இல்லை. சரியா நம்ம புரிஞ்சு கொள்ளணும் தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு தாழ்மை. ஸோ இந்த ஒரு தாழ்மைக்கு ஒரு உதாரணம் இப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு வீட்டில் ஒரு சகோதரி நிறைய வெரைட்டியா என்ன பண்றாங்கன்னா ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ நிறைய வெரைட்டி எல்லாமே பார்க்க பயங்கர அட்ராக்ஷனா இருக்கு. அப்படியே விருந்து வச்சா அப்படியே பார்க்கும்போதே என்ன பண்ணுங்க, நாக்குல சுவை ஒரு அளவுக்கு எல்லா ஃபுட்டும் இருக்கு. பட் சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாருமே திருப்தியா நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை. என்னவா இருக்கும், நிறைய சாப்பாடு நல்லா செஞ்சிருக்காங்க, ஆனா சாப்பிட்டா ஒருத்தவங்களுக்கும் திருப்திப்படலை, எதுவுமே சொல்லலை. என்னவா இருக்கும், ஏன் நல்லா தானே பண்ணியிருக்காங்க, நல்லா அட்ராக்ஷனா சூப்பரா தானே இருக்கு, எதனால அந்த சாப்பாடு ஏற்புடையதா இல்லை? சகோதரி கரெக்டா சொல்லிட்டேங்க. என்ன இல்லைங்க, அதுல உப்பு இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய அழகா சூப்பரா ஃபுட்டு வெரைட்டியா பண்ணி வச்சாலும் உப்புன்ற அந்த ஒரு விஷயம் இல்லைன்னா அதுக்கு என்ன கிடைக்காதுங்க, அங்கீகாரமே கிடைக்காது. ஸோ அதேதான் இந்த தாழ்மைன்றது உப்பு போல. நம்ம எவ்வளோ குணலட்சணத்தை காட்டினாலும், எவ்வளோ கேரக்டரை காமிச்சாலும், வெளித்தோட்டத்துல பெரிய ஆளாவே இருந்தாலும் தாழ்மை ஒருத்தவங்களுக்குள்ள இல்லைன்னா அது ஒண்ணுமே இல்லை தேவன் பேர்ல. ஸோ எப்படி அது ஏற்புடையதா இல்லையோ, நம்மளுடைய ஜெபங்களும் நம்மளுடைய குணலட்சணம் தேவன் பார்வையில ஏற்க மாட்டாதுன்னு பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் தாழ்மையை காமிச்ச ஒருத்தவரே பழைய ஏற்பாட்டு காலத்துல ஜெபம் பண்ணாரு. அவரை மட்டும் பார்த்து பாடத்தை முடிச்சிடலாம். ஸோ யாரா இருக்குங்க, அவர் ஒரு ராஜா, எசேக்கியா ராஜாவா இருக்கலாம். நான் முன்னாடி ஃபர்ஸ்ட்லேயே தாவீது, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாரு சாலமோன் ராஜா. ஸோ இவரு காமிச்ச அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் தாழ்மை அவருடைய பிரேயர்ல பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணாருங்க, இவரு ராஜாங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவரு
1000 பலிகளை வந்துட்டு தேவனுக்கு செலுத்திட்டு அன்னைக்கு நைட்டு போயிட்டு படுத்தவொடனே அவருடைய சொப்னத்தில் இப்போ தேவன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. சாலமோன்கிட்ட வந்துட்டு உனக்கு என்ன வேணும் கேளோ அப்படின்னும் போது சாலமோன் என்ன சொன்னார், ஞானத்தை கேட்டார். ஸோ எங்கனாலும் இவரை குறிச்ச அந்த ஒரு ஞானி, இந்த ஞானம்ன்றது நமக்கு பிரபலம். பட் 2 விஷயத்தை அவர் என்ன பண்ணாருன்னா அந்த இடத்துல ஹைலைட் பண்ணார். என்ன ஒரு விஷயம்னா, தேவரீர் பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவா ஆக்கினீர். நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்தமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உங்களுடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். 2 விஷயம் சொல்றாரு. என்ன ராஜாவாக்குறது யாருங்க? நீங்க தான் ராஜாவாக்குனீங்க. இந்த ஜனத்தின் மேல ராஜாவா ஆக்கிட்டீங்க. இந்த ஜனத்தை வந்துட்டு யாரோட ஜனம் சொல்றாரு? உங்களுடைய ஜனம். தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க தான் என்ன ராஜாவாக்குனீங்க, உங்க ஜனத்துக்கு தான் என்ன கொடுத்துருக்கீங்க, என்னுடையது எதுவுமே இல்லை. அந்த ராஜாங்கத்தை சரியா செய்யறதுக்கு என்ன கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. இவ்வளோ ஜனங்களை நியாயம் விசாரிக்க என்னால எப்படி முடியும் அப்படின் போது அந்த ஒரு தாழ்மையை எந்த அளவுக்கு காட்டிருக்காரு பாருங்க. அவரு ராஜாவே இருந்தாலும் என்னுடைய ஜனம், நான் வந்துட்டு இதன் மேல ராஜாவா இருக்கேன், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஐஸ்வர்யம் இதெல்லாம் மாதிரி வேணும்னு கேட்காம, நீங்க தான் எனக்கு இந்த பதவியை கொடுத்தீங்க, உங்களுடைய ஜனம், நான் ஒரு ஊழியக்காரன். இதுதான் ஒரு புது சிருஷ்டிக்குள்ளேயே இருக்கணும். நம்ம அப்ரோஜனமான ஊழியக்காரன். நீங்க இந்த ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கீங்க, இந்த ஒரு மந்தையை போஷிக்கக்கூடிய வேலையை கொடுத்துருக்கிறீங்க, இந்த ஒரு வேலையை செய்யக்கூடிய கொடுத்துருக்கீங்க. இதுல என்னுடைய பங்கு என்னன்னா, என் கடமையை நான் சரியா செய்ய எனக்கு என்ன கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, பரிசுத்த ஆவியை கொடுங்க. இதுதான் கேட்கணும். மாறா நம்மள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்றதான் உண்மை. ஸோ எதுலையுமே மேன்மை பாராட்டி கொள்ளவோ பெருமைப்பட்டி கொள்ளவோ நமக்கு ஒண்ணுமே கிடையாது. சகலமும் அவரு நமக்கு கிருபையா கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா நம்மளுடைய ஆவியே எப்படிப்பட்டதுங்க, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போற புகை மாதிரி. வசிக்கலாம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மற்றும் 15. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. 15. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதென்னது செய்வோம் என்று சொல்ல வேண்டும். தேவன் கிருபையா நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜீவன் கொடுத்து பூமியில வச்சிருக்காங்க. ஸோ எதுக்குன்னா இந்த ஒரு புது சிருஷ்டி எப்படியாவது வளர்த்து அந்த ஒரு அழியாமையை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. புகையை பார்த்துக்கோ இல்லைங்களா, அடுப்புலேருந்து ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் காணா போயிடும். அப்படிப்பட்டதுதான் நம்மளுடைய லைஃபு. ஆனாலும் அவருடைய கிருபையில ஒவ்வொரு நாளும் நம்ம விழித்து எழுந்து அவருக்காக ஓடிட்டு இருக்கோம். இப்போ எது செஞ்சாலும் அந்த வரையும் உங்களுக்கு சித்தம்னா செய்கிறேன், நாளைக்கு நாங்களும் உயிரோடு இருந்தால் இந்த வேலை என்ன பண்ணுறோம் அப்படின்ற மட்டும் அப்ரோஜனமான ஊழியக்காரனா சொல்லிட்டு எதுவுமே இங்கே நமக்கு இல்லை, நமக்கு சொந்தம் இல்லை, எல்லாம் அவருடையது, அவருக்கு போர் வீரராக இங்கே வாழ்கிறோன்ற மனநிலையோட என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு ஜபத்தை பண்ணலாம். ஏன் அப்படின்னா நாம் ஏறெடுக்கிற ஜபம் ரொம்பவும் பலனுள்ளதாக இருக்குது. ஸோ மற்றவங்களுடைய ஜபத்தை, பாவிகளோட ஜபத்தை தேவன் கேட்கறது இல்லை. இப்போ நம்மலாம் யார் அப்படின்னா நீதிமானா எண்ணப்படுறவங்களா இருக்கிறோம், தேவனுடைய பார்வையில் நீதிமான் மாதிரி. இப்போ நம்மளுடைய ஜபம் ஊக்கமுடையதாக இருக்குது. அதுதான் நம்ம யாக்கோபு 5:16 வாசிக்கிறோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்குது. அப்போ ஜபம், நம்மளுடைய ஜபம் தேவனுடைய பார்வையில் பலன் உள்ளதாக இருக்குது, அது கேட்கப்படுறதா இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அப்பேற்பட்ட அந்த ஜபத்தை இது வரைக்கும் எப்படி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்ம தேவன் எதிர்பார்க்கிற விதமா, அவர் அங்கீகரிக்கிற விதமா என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு ஜபத்தை ஏறெடுக்கலாம். ஸோ பாடத்தினுடைய கன்க்ளூஷன் நம்ம எங்க ஆரம்பிச்சோம்னா ஜபத்தின் ரகசியம். இது ஒரு ரகசியம். ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னா இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். முதல்ல இந்த ஒரு ஸ்லாக்கியம் உலக ஜனங்களுக்கு இல்லை, தேவன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இதை பெயர் சபையில் இருக்கவங்க பண்றாங்க, ஆனா அதனுடைய மேன்மை என்னன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. சரியா புரிஞ்சு பண்ணக்கூடிய நாம எப்படி பண்ணணும்ன்றத நம்முடைய போதகர் வழிகாட்டி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பாதையில போய் சரியா அந்த ஒரு ஜபத்தை ஏறெடுத்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஒரு கனம், மகிமை, அழியாமையை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்ற விசுவாசத்தோட நம்ம இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை ஏற்றுக் கொள்கிறேன். பொறுமையோடு கேட்ட உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவார்.